இதற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, முஸ்லிம்கள் வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுவது போலவே தங்களுக்கு மத்தியிலே செய்து கொள்கின்ற ஒப்பந்தங்களையும் நிறைவேற்ற வேண்டும். அந்த ஒப்பந்தங்களிலே தலையான ஒப்பந்தம் திருமணத்தின் மூலமாக நாம் செய்து கொள்கிற ஒப்பந்தம். இதை ஆண்களும் பெண்களும் கவனமாக செயல்படுத்த வேண்டும் என்று நாம் பார்த்து வருகிறோம். அந்த தொடரிலே இல்லற வாழ்க்கையிலே அடியெடுத்து வைக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் ஒருவரோடு ஒருவர் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கும் இஸ்லாம் வழங்கிய அந்த உரிமைகளை பேணுவதற்கும் அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவதற்கும் எவ்வளவுதான் ஆர்வம் காட்டினாலும் அதுக்கு தடையாக இருப்பவர்கள் யார் என்று பார்த்தால் அந்த குடும்பத்தில் இருக்கிற பெரியவர்கள். கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருப்பதற்காக திருமணம் செய்கிறார்கள் என்றால் அந்த சந்தோஷத்தை அவர்கள் அடைகிற வகையில பெற்றோர்கள் ஒத்துழைப்பாக இருக்க வேண்டும். அதெல்லாம் ஒப்பந்தத்தினுடைய ஒரு விதியில அந்த பையன் செய்ய வேண்டி இருக்கிறது என்று பெற்றோர்கள் எடுத்துக்கொள்ளாம இதை ஒரு போட்டியாகவே எடுத்துக்கொள்கிற காரணத்தினாலதான் அவங்களுக்குள்ள இந்த அந்யோன்யம் எல்லாம் சிதைந்து போவதை பல குடும்பங்களை நம்ம பார்க்கிறோம். கணவன் மனைவியாக இல்லற வாழ்க்கையில் நுழையக்கூடியவர்கள் அந்த இரவு நேரத்தில் அவர்கள் தனிமையில் விடப்படுவதை தவிர மற்ற நேரங்களில் அவர்கள் கொஞ்சுவதோ அவர்கள் சந்தோஷமாக இருப்பதோ ஒருவரை ஒருவர் மகிழ்ச்சி படுத்தக்கூடிய வகையில் நடந்து கொள்வதோ இந்த பெற்ற தாய்க்கும் தந்தைக்கும் வெறுப்பாக தோன்றுகிறது. குறிப்பாக பெற்ற தாய்க்கு, குறிப்பாக மாமியாருக்கு, இந்த பெண்ணுடைய மாமியாருக்கு அருவருப்பாக தோன்றுகிறது. ஆனால் இஸ்லாம் இந்த மாதிரி செய்வதை நம்ம ஒத்துக்கொள்கிறதா? ஒரு அநியாயம் செய்வதை, உடன்படிக்கைக்கு எதிராக நடப்பதை ஒத்துக்கொள்வதா என்றால் நிச்சயமாக இல்லை. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில எப்படியெல்லாம் மனைவிமாரோடு நடந்தார்களோ அந்த மாதிரி உங்களுடைய குடும்பங்களை நடத்த முடியுதா? நீங்க விரும்புறீங்க, எந்த விதமான விதிமுறையும் போடாவிட்டாலும் கூட இயற்கையாகவே அந்த இளம் தம்பதிகள் சந்தோஷமாக இருப்பார்கள். ஒருவரை ஒருவர் மகிழ்ச்சி படுத்தக்கூடிய எல்லா காரியங்களையும் செய்வார்கள். ஆனா என்ன நடக்கிறது என்று பார்த்தால் தாயாருக்கு ஒரு பையன் பயப்படுறான். என்ன பயப்படுறான்? நம்ம மனைவியோட பேசினா தப்பா நினைப்பாங்களோ, சந்தோஷமா இருந்தா தப்பா நினைப்பாங்களோ, ஒன்னா போய் சாப்பிட்டா தப்பா நினைப்பாங்களோ என்று நினைக்கிற அளவுக்கு பெற்றோர்கள் அவங்களுடைய சந்தோஷத்துக்கு குறுக்க நிற்கிறார்கள். அந்த ஒப்பந்தத்தை செயல்படுத்துவதற்கு தடையாக நிற்கிறார்கள். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களை பற்றி ஆயிஷா நாயகி சொல்கிறார்கள், நானும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் கடமையான குளிப்பை ஒன்றாக சேர்ந்துதான் குளிப்போம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி ஆயிஷா நாயகி சொல்கிறார்கள். இந்த மாதிரி சேர்ந்து இருவரும் சேர்ந்து குளித்தல் என்பதை உங்க குடும்பங்களை கற்பனை செய்ய முடியுமா? இந்த குடும்ப அமைப்புகள்ல அவர்கள் கணவன் மனைவியாக மாத்திரம் தனியாக இருப்பார்களே ஆனால் அது அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா ஏன் செய்ய முடியல? ஏனென்றால் இந்த பெற்றோர்கள் ஒரு அருவருப்பான காரியமாக விளக்கி வைத்திருக்கிறார்கள். இது எப்படி சேர்ந்து குளிக்கிறது, அது என்னது என்று ஒரு பெரிய தவறான மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஒரு காரியத்தை செய்யறது போல இன்றைக்கு இருக்கிற காட்சியை பார்க்கிறோம். சமீபத்தில் மலேசியாவில் அதிகமான விவாகரத்துகள் நடந்த பொழுது ஒரே ஒரு பகுதியில மாத்திரம், பினாங்கில ஒரு பகுதியில மாத்திரம் விவாகரத்து நடக்கிறது இல்லை. முஸ்லீம் நாடு, முஸ்லீம்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய ஒரு நாடு. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி அந்த செய்தி பேப்பர் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அதுல என்ன சொல்றான்னு கேட்டா அந்த ஏன் அங்க மட்டும் விவாகரத்து கம்மியா இருக்குன்னு கேட்டா அவங்க சேர்ந்து குளிக்கிறத வழக்கமா வச்சிருக்கிறாங்க. அந்த பகுதியில மாத்திரம் தம்பதிகள் சேர்ந்து குளிப்பார்கள். சேர்ந்து குளிக்கிற காரணத்தினால அவர்களுக்கு மத்தியில் ஒரு இணக்கம் ஏற்படுகிறது. ஏன் ஏற்படுதுன்னு உள்ள போக தேவையில்லை. அனுபவ ரீதியாக அவர்கள் செய்யறாங்க, அந்த ஆய்வை மேற்கொண்டு சொல்கிறார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வழிகாட்டுதலும் இன்றைக்கு மனோதத்துவ ரீதியாக கண்டுபிடிக்கப்பட்ட முடிவுகளும் அவங்களுடைய இல்லற வாழ்க்கை சந்தோஷமாக செல்வதற்கு, பிரிவினை வராமல் செல்வதற்கு இது ஒரு காரணம் என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். இது செய்ய விடுவாங்களா? அவர்கள் செய்ய மறுக்க மாட்டாங்க. இந்த பையனை சொன்னா ரெடின்னு சொல்லுவான், அவங்களும் ரெடின்னு சொல்லுவாங்க. ஆனா பிரச்சனை எங்க இருக்கிறது? பெற்றோர்கள் குறுக்க நின்று கொண்டு அதெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிற காட்சியை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி ஆயிஷா நாயகி சொல்றாங்க, நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் தலைவாரி விடுவேன். தலையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமான முடி வச்சிருப்பாங்க. அப்ப தலையை வாரி விடுறது அவங்களே வாரி கொள்ளலாம். ஒரு ஆம்பளைக்கு ஒரு தலையை வாரிக்கிற முடியாதா? வாரி கொள்ளலாம். இருந்தாலும் இதெல்லாம் ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தும் என்பதற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அந்த மனைவிட்ட தலையை வாரி விட சொல்லுவாங்க. மனைவியின் தலைவாரி விடுவாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஆயிஷா நாயகி சொல்றாங்க, நான் மாதவிடாயா இருக்கிற நேரத்தில் கூட
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் தலைவாரி விடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளி வாசல்ல ஏத்திகாப் இருப்பாங்க. பள்ளி வாசல்ல ஏத்திகாப் இருக்கும் பொழுது பள்ளி வாசல்ல வீடு பக்கத்துல தான், ஒரு வாசல் தான் இருக்கும். அந்த பக்கம் வீடு, இந்த பக்கம் பள்ளி வாசல். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையெல்லாம் கலைஞ்சு போயிடுமா, தலையை சீவுறதுக்காக வேண்டி என்ன செய்வாங்க, தலையை உள்ள நீட்டுவாங்க. வீட்டுல இருந்து நான் தலையை வாரி விடுவேன் ஆயிஷா நாயகி சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் பொது இடத்துல கூட நடக்கிறது. பள்ளி வாசல்ல கூட என்ன செய்யற இந்த காரியங்கள்லாம் தலையை சீவுறது என்பது, தலையை வாரி விடுதல் என்பது ஒரு மனைவி கணவனுக்கு தலை வாரி விடுதல் மாதிரியான ஒரு காரியம் செய்யறது இன்னைக்கு சமூகத்தில் நடக்குமா? உங்க வீட்டுக்குள்ள உங்களுக்கு செஞ்சா என்ன ஆகும்? உங்களோட கூட பிறந்தவர்களும் உங்களுடைய பெற்றோர்களும் ஒரு மாதிரியாக ஒரு எடுத்துக்கொள்றாங்களா இல்லையா? அப்ப இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷங்கள், இதெல்லாம் அந்த குடும்பத்தில் விரிசல் இல்லாம சந்தோஷமாக செல்வதற்கு காரணமா இருக்கு. இதையெல்லாம் தடுக்கக்கூடியவர்களாக பெற்றோர்கள் இருக்கிற காட்சியை நம்ம பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் இருந்தா எப்படி அவங்க சந்தோஷமா இருப்பாங்க? எதுக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வச்சீங்க? நம்ம பையன் மகிழ்ச்சியா இருக்கணுங்கிறது தானே கல்யாணம் பண்ணி வச்சீங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு மருமகளை தங்களுக்கு போட்டின்னு நினைக்கிறாங்க. எப்படி மருமகள் எப்படி தாய்க்கு போட்டியாக முடியும்? தாயுடைய இடத்தை ஒரு காலத்திலும் எந்த ஒரு பெண் அடைய முடியாது. அதே இடத்துல மனைவியுடைய இடத்தை தாய் அடைய முடியுமா? மனைவிங்கிற இடத்தை அவ தான் அடைய முடியும், தாய்ங்கிற இடத்தை இவ தான் அடைய முடியும். இவளுக்கு அவ போட்டியா வர முடியாது, அவளுக்கு இவ போட்டியா வரவே முடியாது. போட்டி நினைக்கிறாங்க. பங்கு போட வந்துட்டான். ஒவ்வொன்றும் ஒரு வகையானது. தாய் பாசங்கிறது வேற, சகோதர பாசம்ங்கிறது வேற, கணவன் மனைவி பாசங்கிறது வேற. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையானதா இருக்கும் பொழுது ஒண்ணுக்கு ஒண்ணு போட்டி நினைக்க கூடாது. ஒரு மனைவி இருக்கும், இன்னொரு மனைவி வந்தா வேண்டா போட்டின்னு சொல்லலாமே தவிர தாய் மருமகளும் போட்டியா? இவர்கள் இப்படி நினைக்கிறார்கள். அப்ப அந்த மாதிரி நினைத்துக் கொண்டு இதெல்லாம் தடுக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு நான் நறுமணம் பூசி விடுவேன் ஆயிஷா நாயகி சொல்றாங்க. நீங்க நறுமணம் பூச முடியுமா வீட்டுல உட்காந்துக்கிட்டு? கணவனுக்கு மனைவி போய் நறுமணம் பூசினா என்னவோ பயங்கரமான பாரதூரமான ஒரு தப்பு செய்யற மாதிரி அந்த தாய் நினைக்கிறாங்களா இல்லையா? இதெல்லாம் சாதாரணமாக செய்யலாம், பெரிய விஷயமே கிடையாது. ஒரு குழந்தைக்கு நீங்க தைலம் தேய்ச்சி விட மாட்டீங்களா? அதை தப்பா யாராவது எடுத்துக்கொள்றாங்களா? அந்த மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு பார்வை எல்லாத்தையும் வரணும். குடும்பங்கள்ல சந்தோஷம் நிலவ வேண்டுமானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை மனைவிமார்களிடம் செய்து கொண்டார்களோ அதெல்லாம் நம்ம எல்லாரும் செய்வதற்கு யாரும் குறுக்க நிக்க கூடாது. நீங்க குறுக்க நின்றா எதுக்கு குறுக்க நிக்கிறீங்க? அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு குறுக்க நிக்கிறீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறைக்கு குறுக்க நிக்கிறீங்க. அவங்க காட்டி தந்த அழகான இல்லற வாழ்க்கைக்கு தடையா நிக்கிறீங்க என்றுதான் அதற்கு அர்த்தமாகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாதவிடாய் நேரத்தில் கூட என்னுடைய மடியிலே சாய்ந்து படுத்திருப்பார்கள். மடியில படுத்து கிடக்கிறது, மடியில படுத்து கிடக்க முடியுமா இன்றைக்கு சமூக அமைப்புல? மடியில ஏன் எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, எல்லாமே ஒரு பயங்கரமான ஒரு பாரதூரமான குற்றமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பெற்றோர்கள் இந்த ஒரு ஆம்புல இந்த குடும்ப வாழ்க்கையில செய்து கொண்ட ஒப்பந்தத்தை கரெக்டா நிறைவேற்றுவதற்கு நம்ம ஒத்துழைப்பு செய்வோம், நம்ம பையன் அந்த அக்ரிமெண்ட் ஒழுங்கா செய்யட்டும், அதுக்கு நம்ம உறுதுணையா நிற்போம், நம்ம ஊக்குவிப்போம் அப்படின்னு சொல்வதற்கு பதிலாக அதையெல்லாம் தடுத்து நிறுத்தக்கூடியவர்களாக இருக்கிற காட்சியை பார்க்கிறோம். இப்ப நீங்கள் எல்லாம் நாளைக்கு மாமனார்களாக மாமியார்களாக மாறலாம். உங்களுக்கு கிடைக்காத இந்த உரிமைகளையாவது உங்களுடைய சந்ததிகளுக்கு கொடுக்கணும். இன்றைக்கு நம்மளோட உள்ள வயசான காலத்தில் அதான் தரவில்லை என்று சொன்னால் நம்ம இதை கவனத்தில் வைத்துக் கொண்டு நம்ம மார்க்கத்தில் உள்ள இந்த உரிமையை நம்ம கொடுக்கணும். இதை மீறக்கூடிய வகையில் நம்முடைய வாழ்க்கை அமைந்து விடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், சேர்ந்து சாப்பிடணும். ஒரு மனைவிக்கு கணவன் செய்யற கடமை என்ன என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு சஹாபி கேட்கிறார். அப்ப சொல்றாங்க, அன் துத்தைமஹா இதா தைம்த, நீ உண்ணும் போது நீ அவளோட சேர்ந்து உண்ணணும். இது அனுமதிக்கிறாங்களா? சேர்ந்து உண்ண விடுவாங்களா? சாப்பாட்டை வந்துருச்சுன்னு சொன்னா நீ போய் வச்சிட்டு போய் அங்க உட்காரு, நீ கடைசியா சாப்பிடு. என்ன சொல்லணும்? ஒரு பெற்றோர்கள் நீங்க சேர்ந்து சாப்பிடுங்க, எடுத்துக்கொண்டு சாப்பிடுங்க, ரெண்டு பேரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடுங்க, இப்படி சொல்லக்கூடிய பெற்றோர்களை பார்த்திருக்கிறீங்களா? மகனை மருமகளை நீ ஒண்ணா வந்து சாப்பிடுங்கம்மா, அதுல தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஊக்குவிக்கக்கூடிய மார்க்கம் அப்படித்தானே சொல்லி இருக்குது என்று சொல்லக்கூடிய பெற்றோர்களை பார்க்க முடியல. அதெல்லாம் பயங்கரமான தப்பு மாதிரி என்ன செய்யறாங்க, நினைக்கிறார்கள். அதே மாதிரி ஒரு தக்ஷுவகா இலக்த சைத்த மனைவிக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும் பொழுது சொன்னார்கள், நீ ஆடை அணியும் பொழுது அவங்களுக்கும் ஆடை எடுத்து கொடுக்கணும். ஒரு ஆம்பளை அவனுக்கு தேவையானவற்றை எடுத்துக்கொண்டானே ஆனால் அவனுடைய மனைவிக்கு அது மாதிரி என்ன செய்யணும், எடுத்து கொடுக்கணும். அதுக்காண்டி எல்லா இடத்திலும் எடுத்து கொடுக்க முடியாது இல்லையா? இவனே கஷ்டத்தில் இருக்கிறான், இவனுக்கு வேண்டிய ஒரு ஆடை எடுத்துக் கொள்வதற்கு 1000 தடவை யோசிக்கிறான், இவனுக்கு தேவையான ஒரு வாட்சி வாங்குவதற்கு கணக்கு போடுற நிலையில இவன் இருந்தான்னு சொன்னா எடுத்து கொடுக்க முடியாது. பரக்கத்தை எல்லாம் தந்திருக்கிறான், அடிக்கடி போய் தான் எடுக்க வேண்டிய நிலை இருக்குது. மனைவிக்கு சேர்த்து ஒண்ணு எடுத்துக்கிறேன்.